ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எப்ப சப்போர்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னா, இது என்ன கேள்வி? நண்பனா இருந்தா வரும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆனா, இங்க வெளியுறவு கொள்கையில அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்கூலு, காலேஜு, ஆபீஸ்ல யார்றா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டா டக்குன்னு சொல்லிப்புடுவோம். இல்லையே நாங்க ரயில் ஃப்ரெண்ட கேட்டா கூட சொல்லிப்புடுவோமே அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். அது வேற டிபார்ட்மெண்ட். அந்த மாரி வெளியுறவு கொள்கையில நாடுகளுக்கு இடையே நட்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு சத்தியமா எங்கேயும் கிடையாது. எல்லா இடத்துலயும் மியூச்சுவல் பெனிஃபிட்ல இருக்கா? அது நட்பு. மியூச்சுவல் பெனிஃபிட்லயே கொஞ்சம் நமக்கு கூட சப்போர்ட் பண்றானா? அது குளோஸ் ஃப்ரெண்டு. இல்ல அந்த பைபிள்ல 70 எடுத்துட்டு நமக்கு 30 தான் குடுக்குது அப்டின்னா, அதான் அண்ணன் அமெரிக்கா மாரி ஆட்கள். அப்படி இருக்கும்போது, உக்ரைன் யுத்தத்துல முழுக்க உக்ரைனுக்கு பேக்கப் குடுக்கக்கூடிய இந்த நாடுகள் சும்மா குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, சத்தியமா கிடையாது. ரஷ்ய எதிர்ப்பு, உக்ரைன பலி குடுக்குறாய்ங்க அப்படிங்கிறது சர்வதேச அரசியல்ல ஜட்டி போட்டு சுத்தக்கூடிய குட்டி புள்ள கூட சொல்லிட்டு போயிரும். அப்புறம் ஏன்டா ஜெலன்ஸ்கிக்கு தெரியலன்னு கேட்கக்கூடாது. அவரு வெல போயிட்டாரு. ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் ஓவர் ஃப்ளோ ஆகுது. அந்த மக்களுக்கு புரியல. வெளியில இருந்து வந்த அழுத்தம், பதவிய தூக்கி குடுத்தார்கள் ஜெலன்ஸ்கி கையில. ஜெலன்ஸ்கி உக்ரைன தூக்கி ரஷ்யா கையில குடுக்குற மாரி, அமெரிக்கா கையில குடுத்துட்டு போயிருச்சு. இப்ப ரஷ்யாட்ட தான் நான் குடுத்துருக்கேன். ரஷ்யாட்ட இருந்து மீட்கிறேன்னு கதைய சொல்லிட்டு இருக்காரு. இது பூரா 3 வருஷமா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அமெரிக்கா நேரடியா களத்துல இறங்குறேன் அப்படிங்குது. எது? உக்ரைன காப்பாத்த அமெரிக்கா களத்துல இறங்குது. ஒரு பயம் நம்ப மாட்டான். காரணம் என்ன? அமெரிக்கா இறங்கவே இறங்காது. நேரடியா வெற்றி வரும் அப்டின்னா தான் இறங்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்திலேயே உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா வீரர்கள் இறங்குவார்கள் அப்டிங்கிறது அடிபட்டு போச்சு. 2வது பாயிண்ட் உக்ரைன்ல இறங்கிறக்கு அமெரிக்காவுக்கு வேலையே இல்ல. ஏன் அப்டின்னா இந்த யுத்தத்த முடிச்ச உடனே கனிம வளங்கள் பூரா அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் ஆக போது. அட் லோ காஸ்ட் அப்டின்னு கிடையாது. அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்புறம் ஏன்டா அவன் இறங்க போறான்? அவன் ஒரு ஊருக்குள்ள வரதே எதுக்கு? கொள்ளையடிக்க. கனிம வளங்கள கொள்ளையடிக்க. அந்த நாடா இருந்தா முடியாது. கிளச்சு போட்டு ஒரு 5 பேர் கையில குடுத்துருவாய்ங்க. 5 பேர்ல யார்றா ராஜா? யார்றா அதிபர்ன்னு சண்டை போட்டுக்கங்க. 5 பேரும் பணத்துக்காக இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல விய்யுங்க. நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் செட் பண்ணி விடுவார்கள். இங்க தான் அம்புட்டும் செட் ஆயிருச்சு. அப்புறம் எதுக்கு இறங்குறான்? அப்ப வர்த்தக ரீதியிலயும் இறங்குறக்கு வாய்ப்பில்ல. இல்ல. ட்ரம்ப் பெரிய கோவக்காரர் தெரியுமா? அவருக்கு புட்டினோட ஆட்கள்லாம் ட்ரம்ப வம்பிழுத்துட்டாய்ங்க. அந்த கோவத்தோட விளைவா, அணு ஆயுதத்த தட்ட கூட தலைவன் தயங்க மாட்டான் அப்படிம்பாய்ங்க. உண்மையும் கூட. ட்ரம்ப் தட்டுறக்கு தயங்கவே மாட்டார். ஆனா திருப்பி வர்றத நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கூட உள்ள ஆட்கள கேட்பார்கள். இல்ல கஷ்டம் அப்படின்ட்டாங்கன்னா, வேற வழியே இல்ல. அணு ஆயுத பட்டன விட்டு இந்த பக்கம் டயட் கோக் பட்டன தட்டி குடிச்சிட்டு பேசாம வீட்டுக்கு போயிருவாரு. அப்ப ஏன் இப்ப அமெரிக்கா இறங்குதுங்கிற பேச்சு வருது அப்படின்னா, இந்த யுத்தத்த ரஷ்யா முடிக்கலைன்னா, அமெரிக்கா நேரடியா இறங்கி யுத்தம் பண்ணும் அப்படிங்கிற செய்திய காட்டுத்தீ மாரி பரவ விடுறார்கள். பொதுவாவே ட்ரம்போட கெட்ட பழக்கம், அண்ணன் அமெரிக்காவோட கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த போய் செய்யறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரிகர் பாயிண்ட்கள உருவாக்கி தொலைப்பாய்ங்க. வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வராய்ங்களா, 1 மாசம் முன்னாடியோ, 3 மாசம் முன்னாடியோ, அந்த நாட்டுல மத சுதந்திரம் இல்ல தெரியுமா? அப்படிம்பாய்ங்க. "நீ எதுக்குடா திடீர்னு இப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்காவுக்குள்ள ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கு. அது ஒவ்வொரு நாட்டையும் ஆராய்ச்சி செய்யும். இதுல இப்ப மதம் சார்ந்த ஆராய்ச்சி செய்யற குழு இந்த அறிக்கை குடுத்திருக்கு. "ஏன்டா என் நாட்டுல ஆராய்ச்சி செய்ய நீ குழு வச்சிருக்கியா?" அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, 10 நாள் கழிச்சு தொழில் சார்ந்த சில அறிக்கைகள் வரும். "அது யார்றா குடுக்குறா?" அப்படின்னு கேட்டா, அதுவும் அமெரிக்கால ஒரு குழு இருக்கும். அது ஒவ்வொரு நாட்டிலயும் தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பிடிப்பாய்ங்க. அடுத்து கலாச்சாரம், கழுதை, குதிரை அப்படின்னு வந்துகிட்டே இருப்பாய்ங்க. 90 நாள் எப்படா முடியும்? இவன் எப்படா டேபிள்ல வந்து உட்காருவான்? அப்படிங்கிற மாரி ஆப்போசிட் பார்ட்டிக்கு இருக்கும். அப்ப டேபிள்ல வந்து உட்கார்ந்த உடனே என்ன செய்யும்? 10 எதிர்ப்பு பாயிண்ட் குறைஞ்சிரும். இந்த நொள்ள நாட்டியத்த எல்லார்கிட்டயும் அமெரிக்கா காட்டும். இப்ப ரஷ்யாவுக்கும் இந்த 10, 12 நாள் கெடு இருக்கு. அது எப்படா முடியுது அப்டின்னா, ஆகஸ்ட் 8ன்னாய்ங்க. ஆகஸ்ட் 8 முடியறக்கு தூதுக்குழு 6, 7ஆம் தேதிகள்ல போறதுக்கு வாய்ப்பு. இங்கேயே கதை முடிஞ்சிருச்சு. எது? இந்த 10, 12 நாள் திட்டம் அப்படிங்கிறது சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. தவிடுபொடி ஆயிருச்சு. ரஷ்யாவ ஒண்ணும் ஷேக் பண்ணல. ரஷ்யாவ ஷேக் பண்ற அளவுக்கு சூழ்நிலையும் உருவாக்கல. இல்ல உன் ரஷ்ய பாசத்துக்கு வர வர அளவே இல்லாம போச்சுன்னு நம்ம ஆளுங்க சொல்ல தோணும். செய்திய பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மேபி அது 11, 12ஆ கூட இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, இருக்கலாம். ஏன் இந்த மாசம் 30 கூட இருக்கட்டும். இல்ல அடுத்த மாசம் 5ஆம் தேதி கூட இருக்கட்டும். ஆனா தூதுக்குழு போறது அப்படிங்கிறது, அவன் உள்ள வுட்டான்னாலே இவனோட கெடுபிடி அப்படிங்கிறது ஒண்ணும் பலிக்காதுன்னு அர்த்தம். அது அப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். உனக்கு ரஷ்ய ஃபேவரா எடுக்கணும். போய் எடுத்து தொல அப்படின்னு சொல்லக்கூடாது.
சரி இந்த மாரி தூதுக்குழு போம்போது, ரஷ்யாவுக்கு எதிரா அமெரிக்கா நேரடியா இறங்கும் அப்டின்னா, வாய்ப்பே இல்ல. ஒரு பிரஷர கிரியேட் பண்றார். அமெரிக்க ராணுவம் இறங்காது அப்டிங்கிறது தான் இன்னைக்கு நிமிடத்துல இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்ம. நாளைக்கு காலையில ட்ரம்ப் மனச மாத்திட்டாரு அப்டின்னா, நம்ம பொறுப்பு கிடையாது. அவரோட வீட்டுக்காரம்மாக்கே தெரியாதாம்மா, அவரு என்ன நெனைப்பாருன்னு. நம்ம ஆட்களுக்கு சேட்ட ஜாஸ்தி. அன்னைக்கு ஒருத்தர் எத்தனாவது வீட்டுக்காரம்மான்னு நீ தெளிவா சொல்ல மாட்டேங்கிறேன்ட்டு போயிட்டாரு. இதெல்லாம் எப்படி செய்தியில கொண்டு வரதுன்னு எனக்கும் புரியல. ஆனா, இந்த சப்மரைன் பூச்சாண்டி என்ன அப்படிங்கிறது இப்ப வரையும் பெரிய அளவுல தெர்ல. காரணம் என்னன்னா, 2 சப்மரைன ரஷ்யாவ தாக்கக்கூடிய தூரத்துல நிறுத்தியிருக்கேன். நியூக்ளியர் மிசைல் தயாரா இருக்கு அப்படின்னாய்ங்க. இப்ப என்னடான்னா, அப்படியே டைவர்ட் ஆகுறாய்ங்க. அதுல நியூக்ளியர் வெப்பனா, இல்ல நியூக்ளியரால இயங்கக்கூடிய சப்மரைனா அப்படிங்கிறது இன்னும் சரியா கிளாரிட்டி இல்லன்ட்டாய்ங்க. ஏன்டா டேய்! நீ என்னமோ நாளைக்கே தாக்குதல் உத்தரவுக்காக அனுப்பிச்ச மாரி பேசுன. இப்ப என்ன இதுல கிளாரிட்டி இல்லைங்கிற? நாளைக்கு காலையில விடிஞ்சோனயே சப்மரைன் அனுப்புறதாக இருந்துச்சு. பட் ஆனா இறுதி நேரத்துல பிளான தள்ளி வச்சுட்டோம்ன்னு சிம்பிளா கடந்து போயிருவாய்ங்க. அன்னை அமெரிக்காவுக்கு சேட்டைக்கு அளவே கிடையாது. அந்த சேட்டைய ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் பயங்கரமா காட்டுவான். வெறித்தனமா காட்டுவான். தோத்துருவோம் அப்படின்னா மேலோட்டமா காட்டுவான். அப்படி மேலோட்டமா காட்டக்கூடிய இடமா தான் ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் களம் இன்னைக்கு வரையும் இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.